தன்னுடைய திரைப்படங்கள், தன்னுடைய செய்தித்தாள்கள் எல்லாவற்றிலும் பகுத்தறிவு கருத்துக்களையும் தங்களுடைய கொள்கைகளையும் பரப்புனதுங்கிறது ரொம்ப நுட்பமான விஷயம். அதை இந்த திராவிட கட்சிகள் ரொம்ப நுட்பமா செஞ்சாங்க. அண்ணாவுடைய வேலைக்காரியா ஓரிரவான்னு தெரியல, அதுல ஒரு காட்சி வரும். அப்ப ஒரு உட்காருவாரு, நமஸ்காரம் வாங்க, உடனே ஒரு வணக்கம் வார். ஓஹோ, இந்த வணக்கம் சொல்ற கட்சிக்காரங்களா நீங்க? யோசிச்சு பாருங்க, வணக்கம் சொல்ற கட்சி ஏன் அன்னைக்கு வடமொழி இல்லாம தனித்தமிழ் பேர் வைக்கிறது, வணக்கம் சொல்றது, மகிழ்ச்சின்னு சொல்றது, இதையெல்லாம் உருவாக்குன கட்சி. நீங்க இதை புதுசா ஒரு கட்சிக்காரங்க உருவாக்கியிருக்காங்கப்பா, இந்த தமிழ்லயே பேசுவாங்க. அப்ப எப்படி எல்லாம் உருவாக்கி இருக்காங்க பாருங்க. நமஸ்காரம்னு சொல்லிட்டு இல்ல வணக்கம்னு இவர் சொன்னவனே, ஓஹோ நீங்க அந்த கட்சிக்காரங்களா? இப்படியாக பத்திரிகைகளில், ஊடகங்களில் திராவிட இயக்கம் வந்து கருத்துக்களை பயன். இன்னைக்கு நமக்கு இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கும். வணக்கம் சொல்றது ஒரு பெரிய விஷயமா? பெரிய விஷயம்தான். தோல்ல துண்டு போறது பெரிய விஷயமா? பெரிய விஷயம்தான்.